வணக்கம். இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாம் வல்ல இறைவனையும் என் குலதெய்வத்தையும் வேண்டி இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்பதனை காண்போம். இன்று குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 21ஆம் தேதி 6/12/2024 வெள்ளிக்கிழமை. இன்றைய அயனம் தட்சிணாயனம், ருது சரத் ருது. இன்றைய யோகம் துருவம் காலை 10:15 மணி வரை, பிறகு வியாதிவாதம். இன்றைய திதி பஞ்சமி திதி பகல் 12 மணி வரை, பிறகு சஷ்டி திதி. இன்றைய கரணம் பலவம் மதியம் வரை, பிறகு கௌளவம். இன்றைய நட்சத்திரம் திருவோணம் மாலை 4:40 வரை, பிறகு அவிட்ட நட்சத்திரம். இன்றைய நாளில் ஜீவன் நேத்திரம் உண்டு. ஆனால் நாள் சரியில்லாத நாளாக இருக்குது. ஆனால் ஜீவன் நேத்திரம் உண்டு. சரி, அமிர்தயாத யோகம் என்று சொல்லக்கூடிய காலை 6:15 மணி வரை சித்த யோகம். அதுக்கு பிறகு மாலை 4:50 வரை மரண யோகம் உள்ளது. இன்றைய நல்ல நேரம் எப்படி அப்படின்னா, பகல் 12 மணிக்கு மேல் 1 மணி வரை ஒரு நல்ல நேரமும், குளிகை காலை 9:30 மணிலேருந்து 10:30 மணி வரலும் இருக்குது. அந்த டைம்லேயும் சில நன்மை நடக்கும், அதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. 7:30 மணிலேருந்து 9 மணி வரை மன்னிக்கவும், அந்த டைமும் நல்ல நேரமாக அமைகிறது. காலை 10:30 மணிலேருந்து 12 மணி வரை ராகு காலம், மாலை 3 மணிலேருந்து 4:30 மணி வரலும் யமகண்டம். சரி நண்பர்களே, இன்றைய நாளில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் என்பதனை காண்போம். மேசராசி எதிர்பாராத வீண் செலவு உண்டு. அதனால் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும். இல்லை என்றால் செலவு ரொம்ப சங்கடப்படுத்தும். ரிஷபம் தொழில் சிறப்பு. அது தொழில் காரியத்துடன் நல்ல வருமானமும் அல்லது அதை சார்ந்தவர்களால் பாராட்டக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் உள்ளது. செய்யும் காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய நாள். மிதுனம் நினைத்தது நடக்கும். வருமானம் பணம் வரும். இழுபறியாயிருந்தது இன்றைய நாளில் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. கடகம் எண்ணியது மாதிரியே இருக்குமே தவிர அது நடக்கிறதுக்கு சாத்தியக்கூறு ரொம்ப குறைவு. அதனால் மனக்கவலை அடைய வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால் மிகவும் கவனமுடன் கடகராசியை பொறுத்தவரை இருக்க வேண்டும். சிம்மம் வீண் பழி விலகி மேன்மை ஏற்படக்கூடிய நாள். மற்றவர்களால் தன்மேல் ஏற்பட்ட வீண் பழி இன்றைய நாளில் விலகிரும். மேன்மை ஏற்படக்கூடிய நாள். கன்னி நினைத்த காரியம் தடை தாமதம் ஏற்படும் நாள். அதனால் முடிந்தவரை எதிர்பார்த்தது நடக்கலையேங்கிற வருத்தப்படாமல் அடுத்த நாளைக்கு நமக்கு நடக்கும் என்று எண்ணி சற்று நிதானத்துடன் இருப்பது நல்லது. துலாம் சோர்வு மன கவலை உடல் உபதிகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் மனக்கட்டுப்பாடு உடல் பராமரிப்பு ரொம்ப அவசியம். விருச்சிகம் நண்பர்கள் உறவினர்களால் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாள். இன்றைய நாள் தடைப்பட்ட அல்லது எதிர்பார்த்த ஆதரவு இன்றைய நாளில் கிடைக்கும். தனுசு எல்லாம் நிறைவேறக்கூடிய நாள். இன்றைய நாள் வெற்றி உண்டாகக்கூடிய நாளாக இருக்கிறது. எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் முழு மனதோடு ஈடுபட்டு வெற்றி அடையக்கூடிய நாள் இன்றைய நாள். மகரம் தெய்வ பக்தி குலதெய்வ வழிபாடு அல்லது ஆலயங்களுக்கு சென்று தெய்வத்தை வழிபடுவதாக மனசு தோன்றும். அதை செய்து முடிக்கும். அல்லது வீட்டிலேயே தெய்வ வழிபாட்டை சிறப்பாக செய்யக்கூடிய நாளாக இன்றைய நாள் உள்ளது. கும்பம் நன்மை உண்டாகக்கூடிய நாள். சில தடைகள் நீங்கி இறுதியில்
நன்மையே கிடைக்கக்கூடிய. மீனம் ரொம்பவும் மன அழுத்தத்தோடு இருக்கக்கூடிய நாளாகும். மீனத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளில் மன உளைச்சல் உண்டு. அதனால் மன சாந்தமாக இருக்க இறைவ வழிபாடு செய்தால் அதுவே நன்மையாக முடியக்கூடிய நாளாக வரும். சரி, இன்றைய நாளில் எந்த நட்சத்திரங்களுக்கு என்னென்ன பலன் என்பதனை காண்போம். அஸ்வினி மகம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் சேமமாக இருக்கும். தடைகள் விலகி அவர்களுடைய பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கான நல்ல முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய நாள். மனசு சாந்தம், ஒரு பக்கம் பிரச்சனை, அடுத்த பக்கம் தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. கிருத்திகை, உத்திரம், உத்திராட நட்சத்திரம், சம்பத்தாரை எல்லாம் காரியத்தையும் செய்து முடித்து மனசாந்தத்தோடு மன நிம்மதியோடு இருக்கக்கூடிய நாளாக அமையும். பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகம். சிறு ஆரம்பத்தில் தடை உண்டாகி இறுதியில் வெற்றி உண்டாகக்கூடிய அல்லது சாதகமாக முடியக்கூடிய நாளாக அமையும். திருவாதிரை, சுவாதி, சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நினைத்தபடியே மெதுவாக நகரும், ஆனால் நன்மையாக முடியும். மிருகசீரிசம், சித்திரை, அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறு சிறு தரங்கள் இருந்தாலும் இறுதியில் நன்மையாகவே ஏற்படும். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசு சற்று காயப்படலாம். கை கால் சிறு காயங்கள் ஏற்படலாம். மன எச்சரிக்கையோடு தொழில் செய்யும் இடத்தில், வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும் போது கவனமுடன் இருப்பது நல்லது என்று இன்றைய நாளில் உள்ளது. ஆயிலியம், கேட்டை, ரேவதி நட்சத்திரத்தில் மற்றவர்களிடம் பேசும்போது பழகும்போது கவனமுடன் இருக்க வேண்டும். எதிலையும் அவசரம் காட்டக்கூடாது, அதுவே நமக்கு பிரச்சனையாக வரும். அதனால் கவனமோடு இருக்க வேண்டும். பரணி, பூரம், போராட நட்சத்திரத்தில் வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும் போது ரொம்ப எச்சரிக்கை தேவை. முடிந்தால் தவிர்ப்பது நல்லது. அவசியம் ஏற்பட்டால் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. இன்றைய சந்திராஷ்டமம் மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம் மாலை 4:30 மணி வரை. பிறகு புனர்பூச நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். இன்றைய வார சூலை மேற்கு தென்மேற்கு திசையில் அது சூழ இருக்கும். அதனால் கவனமோடு செயல்பட்டு வெற்றி அடைய வேண்டுகிறேன். நன்றி. இன்றைய நாள் இணைய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தில் மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.